Hi students, good afternoon. Last class la vandu classification of emulsifying agent. So emulsifying agent oda classification enna source la irundhu kedakudhu. So rendu type of emulsion. So rendu type of emulsion irukliya, oil in water, water in oil. Indha rendu type ko enna type of emulsifying use பண்ணுவோம் ஒவ்வொரு கேட்டகரியிலயும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். So இந்த ஸ்பெசிஃபிக்கா particular and the type of emulsion ku enna emulsifying agent use panni preparation பண்ணுவோம் பார்த்தாச்சு. So today's class is choice of emulsifying agent. ஒரு emulsifying agent அப்படினா எப்படி இருக்கணும்னு பார்த்திருக்கோம். So emulsifying agent choose பண்றதுக்கு so வந்து என்னென்ன characters factors நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். so வந்து parameters என்னென்ன அப்படினு பார்த்தாச்சு. so எப்படி வந்து emulsifying agent நம்ம choose பண்ணனும் என்னென்ன type of emulsion க்கு அப்படினு இந்த கிளாஸ்ல டீடைலா பார்க்க போறோம். the quality and stability of emulsion. so ஒரு emulsion ஓட குவாலிட்டியும் தரம் அப்படின ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அது எவ்வளவு நாளைக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றது. சோ நிலைத்தன்மை அப்படின்றோம். சோ emulsion depend on the selection of emulsifying agent. நம்ம emulsifying agent செலக்ட் பண்றது பொறுத்து தான் அதோட குவாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்கும். சர்ஃபாக்டன்ட். சோ சர்ஃபாக்டன்ட் அப்படினா நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் ஆக்டிங் ஏஜென்ட். சோ அண்ட் ஆக்சிலரி எமல்சிஃபையர்ஸ். சோ ஆக்சிலரினா ஒண்ணுல துணையா இருக்குதுன்னு அர்த்தம். சோ இணையான துணையான அப்படின்றது வருது. சோ கண்டிப்பா நம்ம சர்ஃபாக்டன்ட் எமல்சிஃபைங் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது auxiliary emulsifiers, that is hydrocolloids இல்லனா finely divided solids. இந்த ட்ரககாந்த் வீகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து mostly commonly used in emulsion formulation. so emulsion formulationல மெயினா surfactant and auxiliary emulsifiers வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு நல்ல emulsifying agentோட quality stability அப்படின்றது எதுனா depending upon the selection of emulsifying agent. so emulsifying agentோட செலக்ஷனை பொறுத்து தான் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து choice of surfactant. so surfactant எப்படி choose பண்றது. செகண்ட் பாயிண்ட் இஸ் choice of auxiliary emulsifying agent. so இந்த emulsifying இதுல வந்து ரெண்டு வருது, auxiliary emulsifier துணையான emulsifying agent, இன்னொன்னு மெயின் கேரக்டர் வந்து surfactant. so இத ரெண்ட பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து choice of surfactant. so surfactant எப்படி நம்ம சூஸ் பண்ணனும். so surfactant அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் HLB வேல்யூ அப்படினு. so HLB னா என்ன, ஹைட்ரோஃபிலிக் லிபோஃபிலிக் பேலன்ஸ் சொல்லியா. so இத பத்தி பின்னாடி டீடைலா பாப்போம். so surfactant செலக்ட் பண்றது அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படினா the selection of the surfactant is based on HLB concept. இந்த HLB கான்செப்ட் பொறுத்து தான் இருக்கும். the balance between, so balance இது ரெண்டுத்துக்கும் இடையேயான balance of hydrophilic and lipophilic portion of the emulsifying is known as HLB system. so HLB system na enna, the balance between hydrophilic and lipophilic portion. so adula ulla hydrophilic lipophilic idoda balance தான். philic nale enna nu paathirukom attraction, phobic na ஹேட் பண்றது சரியா. சோ வந்து ஹைட்ரோஃபிலிக்னா என்ன, ஹைட்ரோனா வாட்டர், ஃபிலிக்னா அட்ராக்ஷன். சோ வாட்டர்ல வந்து அதிகமா சாலிபிள் ஆகும், வாட்டர் அட்டாக் பண்ணிக்கும். அதே மாதிரி லிப்போஃபிலிக்னா ஆயில் ஃபேஸ்ல சோ லிப்பிட வந்து அதிகமா அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி லிப்போஃபோபிக்னா ஹேட் பண்றது சரி. அதே மாதிரி ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹீட்டிங் சரியா. சோ அதான் வந்து இது ரெண்டுத்துக்கு இடையான பேலன்ஸ் தான் HLB சிஸ்டம் அப்படின்றோம். இன் HLB சிஸ்டம் ஈச் சர்ஃபாக்டன்ட் இஸ் அசைடட் நம்பர். ஒவ்வொரு சர்ஃபாக்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு HLB வேல்யூ இருக்கும். ஸ்பானுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ட்வீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த சர்ஃபாக்டன்ட்டோட வேல்யூ பொறுத்து அது வந்து சோ இந்த வேல்யூல இருந்து இந்த ரேஞ்சுக்கு நம்ம இருந்துச்சு அப்படின்னா அது ஆயில் இன் வாட்டர் இன் ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆயில் இன் வாட்டர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சோ அதோட சர்ஃபாக்டன்ட் HLB வேல்யூ வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இருக்கும். சோ நம்ம அதை பொறுத்து தான் நம்ம சர்ஃபாக்டன்ட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க, இந்த HLB வேல்யூவோட நம்பர். சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செலக்ஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் அப்படின்றது. சோ இன் ஜெனரல் the surfactant with the HLB number is between 3 to 6 are considered to be a lipophilic. இந்த பொதுவாவே வந்து சர்ஃபாக்டன்ட்டோட HLB வேல்யூ 3 to 6 இருந்துச்சு அப்படின்னா அதை கன்சிடர் டு பி lipophilic அப்படின்றோம். லிப்போஃபிலிக்னா மோர் soluble in oil phase. சோ ஆல்ரெடி சொல்லிருக்கோம். சோ வந்து ஆயிலை அட்ராக்ட் பண்றது தான் லிப்போஃபிலிக். சோ அண்ட் சர்ஃபாக்டன்ட் வித் HLB வேல்யூ HLB நம்பர் வந்து 7 and 18 இருந்துச்சு அப்படின்னா consider to hydrophilic, more soluble in water phase. so இதான் வந்து மெயின் பாயிண்ட். in general surfactant with HLB number is between 3 ல இருந்து 6 குள்ள இருந்துச்சுனா அது வந்து lipophilic, 7 ல இருந்து 18 இருந்துச்சுனா hydrophilic அப்படின்றோம். so இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து surfactant with HLB number is less than 7. so surfactant வந்து less than 7 க்கு கீழ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எது அப்படின்னா ஸ்பான்ஸ், சார்பிட்டான் மோனோலியேட், சார்பிட்டான் மோனோஸ்டீரேட் அண்ட் சார்பிட்டான் மோனோபார்பின், இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. சோ வந்து 3 to 6 குள்ள இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் எமல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணா, வாட்டர் இன் ஆயில். சோ வாட்டர் இன் ஆயில், ஏன்னா வந்து இது லிப்போஃபிலிக்னு நம்ம சொல்லிட்டோம். சோ வாட்டர் இன் ஆயில ப்ரொடியூஸ் பண்ணும், ஏன்னா வந்து வாட்டர்னால தான் அதிகமா
அப்சார்ப் ஆயில்னால தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ ஆயில் ஃபேஸ் வந்து கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கும். சரியா? அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இது சர்ஃபாக்டன்ட் வித் த நம்பர் HLB நம்பர் மோர் தென் 7. ஸோ 7க்கு மேலே அந்த 7லேருந்து 18 இந்த ரேஞ்சில் என்னென்ன இருக்குன்னா பாலி ஆக்சி எத்திலீன் சார்பிட்டான் மோனோவோலியேட் தட் இஸ் ட்வீன் 80, பாலி ஆக்சி எத்திலீன் சார்பிட்டான் மோனோபாலமினேட் ட்வீன் 40, பாலி ஆக்சி எத்திலீன் சார்பிட்டான் மோனோ லாரேட் ட்வீன் 20 ப்ரொடியூசஸ் ஆயில் இன் வாட்டர். ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து வாட்டர் லவ்விங். ஸோ வாட்டர் இன் ஆயில் டைப் ஆஃப் எமல்ஷன். ஸோ நார்மலி சர்ஃபாக்டன்ட் வித் கான்சன்ட்ரேஷன் 5 to 10% ப்ரொடியூசஸ். ஸோ வந்து சர்ஃபாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து 5 to 10% ப்ரொடியூசஸ் ஸ்டேபிள் எமல்ஷனாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா 5 to 10% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதான் வந்து fourth பாயிண்ட். ஓகேவா? Then a combination of two emulgent, one with HLB number higher than required can be get. அதாவது கான்சன்ட்ரேஷன் அதாவது காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரெண்டு எமல்ஜென்ட் கம்பைன் பண்ணும்போது ஒன் வித் HLB நம்பர் ஹையர் தென் ரெக்வயர்ட், அதாவது நம்ம தேவையானதை விட மற்றது அந்த இருக்கு பார்த்தீங்களா இன்னொரு எமல்ஜென்ட் அது வந்து அதிகமாக இருக்கும். கேன் கிவ் அ பெட்டர் குவாலிட்டி அண்ட் மோர் ஸ்டேபிள் எமல்ஜென்ட் தானே சிங்கிள் சர்ஃபாக்டன். ஒரு சிங்கிள் சர்ஃபாக்டன்ட்டை யூஸ் பண்ணுறதை விட ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் எமல்ஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது அதில் ஒன்னோட HLB வேல்யூ வந்து நம்ம ரெக்வயர்ட் வேல்யூ விட அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பெட்டர் குவாலிட்டி பட் ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். சரியா? காம்பினேஷன் ஆஃப் two emulgent. So இதான் வந்து choice of surfactant. Then choice of auxiliary emulsifying agent. So இந்த auxiliaryனா துணையா வர்ற emulsifying agent அப்படின்றோம். அதுக்கு இனியான. So இதுல என்னென்னலாம் வருது அப்படின்னா the auxiliary emulsifiers themselves do not produce stable emulsion. So அது மட்டும் தனியா வந்து ஸ்டேபிள் எமல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் இன் காம்பினேஷன் வித் அதர் சர்ஃபாக்டன்ட். ஸோ வந்து இந்த மேலே சேர்த்துருக்கோல்லையே இந்த சர்ஃபாக்டன்ட்டோட துணையாக கொடுக்கறது அந்த ஆக்சிலரி அப்படின்றது. ஸோ அதர் சர்ஃபாக்டன்ட்டோட சேரும் போது மட்டும் தே ப்ரொடியூஸ் ஸ்டேபிள் எமல்ஷன். ஸோ வந்து இதோட சேர்த்து இதை கொடுக்கும்போது இந்த ஆக்சிலரி எமல்சிஃபைங் ஏஜென்ட் பிளஸ் சர்ஃபாக்டன்ட் கொடுக்கும்போது என்னன்னா நல்ல ஸ்டேபிள் எமல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். The auxiliary emulsifying agent includes finely divided solids, hydrocolloids. ஸோ வந்து ஆக்சிலரி எமல்சிஃபைங் ஏஜென்ட்டாக மோஸ்ட்லி finely divided solids, hydrocolloids இருக்கும். ஹைட்ரோகொலைட்ஸ் என்ன வச்ச சப்ஸ்டன்ஸ் வாட்டரோட சேர்க்கும் போது என்ன அப்படின்னா கிளம் ஃபார்ம் ஆகி கொலைடா ஃபார்ம் ஆகுறது தான் வந்து ஹைட்ரோகொலைட்ஸ் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ் சச்சஸ் பென்டோனைட், வீகம், சிலிகான் டை ஆக்சைடு இதெல்லாம் ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ் மோஸ்ட்லி ஆக்சிலரி எமல்சிஃபைங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். வென் கம்பைன்டு வித் நான் அயனிக் சர்ஃபாக்டன்ட். ஸோ நான் அயனிக் சர்ஃபாக்டன்டோட சேர்க்கும் போது தே ப்ரொடியூஸ் ஸ்டேபிள் எமல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். தே இன்க்ரீசஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் த ப்ரிப்பரேஷன். ஸோ கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் பண்ணும். ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ் விச் ஆர் ஈஸிலி வெட்டட். ஸோ வந்து ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ்ன்றது ஈஸிலி வெட்டுறதுனா நனையிறது பை வாட்டர். ஸோ வந்து வாட்டர் ஈஸியாக வெட்டாயிரும்னா அப்போ என்ன இது வந்து ஹைட்ரோஃபிலிக்காக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமல்ஷன். அண்ட் ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ் விச் ஆர் ஈஸிலி வெட்டட் இன் ஆயில். அதே மாதிரி ஆயிலில் வெட்டாச்சு அப்படின்னா அதுனா வாட்டர் இன் ஆயில். ஸோ ஆயில் கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கணும். வாட்டர் இன் ஆயில் எமல்ஷனாக ப்ரொடியூஸ் பண்ணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோகொலைட்ஸ். By itself hydrocolloids act as a thickening agent. So hydrocolloids வாட்டரோட சேர்ந்து கொலாய்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வந்து என்ன திக்கனிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. அண்ட் எமல்ஷன் ஸ்டெபிளைசராகவும் யூஸ் ஆகுது. பட் வென் தே கம்பைன்டு வித் நான் அயனிக் சர்ஃபாக்டன்ட் தே ப்ரொடியூசஸ் ஹைலி ஸ்டேபிள் எமல்ஷன். ஸோ தனியாக வந்து ஹைட்ரோகொலைட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் எமல்ஷன் ஸ்டெபிளைசராகவும் யூஸ் ஆகுது. பட் வந்து நான் அயனிக் சர்ஃபாக்டன்ட் ஸோ இதே மாதிரி ஃபைன்லி டிவைடட் சாலிடை நான் அயனிக் சர்ஃபாக்டன்டோட சேர்க்கும்போது ஸ்டேபிள் எமல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹைட்ரோகொலைட்ஸும் நான் அயனிக் சர்ஃபாக்டன்டோட சேர்க்கும்போது என்னன்னா ஹைலி ஸ்டேபிள் எமல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கிளே சச்சஸ் பென்டோனைட், வீகம், சோடியம் அல்ஜினேட், அகார், சோடியம் கார்பாக்சிமித்தல் செல்லுலோஸ் எக்ஸெட்ரா ஆர் யூஸ்ட் அஸ் ஹைட்ரோகொலைட்ஸ். தே வாட்டர் சென்சிட்டிவ் ஹைட்ரோகொலைட்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபேம். ஸோ வாட்டர் சென்சிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் இன் வாட்டரில் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சரி, வாட்டர் சென்சிட்டிவ் கொலைட் ஜென்ரலி ஃபேவர் டு ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமல்ஷன். ஸோ இதான் வந்து சாய்ஸ் ஆஃப் எமல்சிஃபைங் ஏஜென்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரிப்பரேஷன் எமல்சிஃபைங் ஏஜென்ட்டோட எமல்ஷனோட ப்ரிப்பரேஷன்ஸ் பார்ப்போம் டீட்டெயிலாக. ஓகேவா? தேங்க்யூ.